மட்டக்களப்பின் முன்னணி திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான மீன்மகள் தயாரிப்பு நிறுவனத்தின் இரண்டாவது திரைப்படமான கூட்டாளி திரைப்படத்தின் வெளியீடு மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு மட்டக்களப்பு கவேசில் விருந்தினர் விடுதியில் இன்று 23/1/2025 இடம்பெற்றது. இதன்போது குறித்த திரைப்பட குழுவினரால் திரைப்படம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் பரிமாறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். என் பேர் அனா கேத்லின் கெனடி. மீன்மகள் ப்ரொடக்ஷன் கம்பெனியின் டிரெக்டராக நான் இருக்கிறேன். இந்த கூட்டாளி திரைப்படமானது எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய இரண்டாவது தயாரிப்பாகும். நாங்க முதலாவதா ஜிபிஎஸ் என்ற ஒரு படம் தயாரிச்சிருந்தோம், கலாஜா பேருந்து சுற்றுலா. இது எங்களுடைய இரண்டாவது படைப்பாகும். இந்த படம் முழுக்க முழுக்க சிறுவர்களை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி சிறுவர்களுடைய திறன்களை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. உங்களை எல்லாரையும் நாங்க கூப்பிட்டதுக்கான ஒரு சின்ன ரீசன் எங்களோட படத்தை பற்றின சிறிய அப்டேட்ஸ் எல்லாம் தரத்துக்காக வேண்டி. ஸோ அந்த வகையில எங்களோட படம் இலங்கை திரைப்பட கூட்டு தாபனத்துல பதிவு செய்யப்பட்டு பொது அவைக்காட்சி சபை, அதாவது சென்சர் போர்டால தணிக்கை செய்யப்பட்டு வெளியிடப்பட இருக்கிறது. அதுக்கான எல்லா சட்ட விதிகளுக்கு அமைய நாங்க சென்சர் பண்ணியிருக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரத்துல வெளியிடப்பட இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு, அதாவது 23ஆம் தேதி ஜனவரி மாசம் 2025 ஆண்டு பின்னிரம் 6 மணிக்கு மீன்மகள் யூடியூப் சேனல்ல எங்களோட படத்தினுடைய ட்ரெய்லர் நாங்க வெளியிட போறோம். ஸோ ஊடகம்ன்றது எப்பயும் எங்கட ஊர்ல வளர்ந்து வர்ற ஒவ்வொருத்தரையும் மேன்மேலும் மெருகூட்டுற, எல்லாரையும் ஊக்குவிக்கிற ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக காணப்படுது. அந்த வகையில நீங்க இந்த படத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி மேன்மேலும் பல வெற்றிகளை தாரத்துக்கு நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். ஸோ எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய ஆதரவு எப்பயும் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். இந்த படம் எங்களோட கூட்டாளி திரைப்படம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி விஜயா திரையரங்கில திரையிடுறதுக்கான சகல விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டோம் நாங்க. ஸோ இது இப்போதைக்கு நாங்க மட்டக்களப்புல மட்டும்தான் திரையிடறதுக்கான பிளான்ல இருக்கிறோம். ஆனா அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்க வேற இடங்களையும் நாங்க திரையிடலாம் இந்த ஃபியூச்சர். உண்மையில இந்த நிறைய மீடியா வந்திருக்கீங்க, அகமகிழ்ந்த சந்தோஷம். இப்படி வர குறைவு அரிதி எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கு எங்க எல்லாரையும் தவிர இந்த மீடியா தான் முன்னிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா இது நம்ம ஊர் கலை, நம்ம ஊர் கலை உலகெங்கும் பறைசாற்ற வேண்டும். கட்டாயமாக செய்யுது. எங்களுக்கு இப்போ இந்த இதில் ஆரம்பம் முதல் இந்த மட்டி நியூஸ் தான் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. இந்த எங்கள் படத்துக்கு மீடியா ஸ்பான்சர் அவங்க தான். நான் ஏன் குறிப்பிடப்படுத்தேன்னு சொன்னால், நாளைக்கு இதிலிருந்து ஒரு ஆட்கள் வரணும். எனக்கு ஏற்கனவே இன்னொரு மீடியா என்கிட்ட கேட்டுட்டாங்க, என் பேரும் ஸ்பான்சர் வரணும், எப்போ வருமெண்டு. அதே போல எல்லாரும் வரணும். எல்லாரும் இந்த படத்துல ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஆக்கள் ஸ்பான்சர் செய்யணும். நிச்சயமா அந்த படத்தை வெற்றியடை செய்யறது எங்கட உழைப்பை தாண்டி உங்களெல்லாம் இருக்கு, மீடியாவெல்லாம் இருக்கு. ஏன்னு சொன்னா, ஒரு கலைஞன் ஒரு கதையை வச்சுட்டு அதை எப்படி படமாக்குற, அதை கற்பனையில கொண்டு படமாக்கி திரையரங்களை கொண்டு வராண்டா, அதை வெளியாகிறது. இப்ப சில முதல் நீங்க பார்ப்பீங்க, சில படங்கள் இங்க முதல் ஆரம்பத்துல வேட்டையன் எல்லாம் முதல் எடுத்த படம் நிறைய மக்கள் டிக்கெட்டே இல்லாம போனேன். அதுக்கு பிறகு வந்த படங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சா. நான் இப்ப கடைசியா போடியார் நல்ல படம், நல்ல கொஞ்சம் வெற்றி. நான் செஞ்சே சொல்றேன். போடியார்ல கொஞ்சம் காசு அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு நட்டம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, அது உத்தியோகமானது. அதே போல நிச்சயமா நான் சொல்றேன், இந்த மீன்மகள் ப்ரொடக்ஷன்ல நான் அவங்களோட பணியாற்றுனதை சொல்றேன். இந்த படம் வெற்றி அடைஞ்சா அடுத்த படம் அவங்க தயாரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க என்பது எனக்கு தெரியும். என்ற அதில் ஸ்தாபகர் மதிப்புக்குரிய பேராசிரியர் பாரதி சொன்னாங்க என்கிட்ட. அதனால நிச்சயமா இந்த படம் வெற்றி அடையணும். நன்றி. என் பேர் சரவணி குமார்.
நான் இந்த மீன்மலை ப்ரொடக்ஷன்ல கலாட்டா பேருந்து சுற்றுலா ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணேன். அப்பயும் சரி, அதுக்கு முதலும் சரி, பாரதி ஆண்டி, அண்ணா கலந்தி நான் கதை எழுதி அப்படிலாம் செஞ்சுட்டு பண்ணி இப்போ ஃபர்ஸ்டா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் எழுதணும் பாரதி ஆண்டியா கூப்பிட்டு எனக்கு சான்ஸ் தந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாரதி ஆண்டிக்கும் கோடிசன் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லி கொள்றேன். அப்புறம் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே இந்த ஜேர்னியில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எப்போவுமே கஷ்டமா இருக்குல்ல, ரொம்ப ஃபன்னா எல்லாருமே வந்து சேர்ந்து இங்கே நடித்த க்ரூ எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி தான் இந்த ஷூட்டிங்கை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அடுத்த டிரெக்டர் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து இந்த பர்டிகுலர் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும். மேக்கிங்லேயும் சரி, இன்னும் பல விஷயங்களும் சரி நெக்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இன்றைக்கு இப்போ நேரம் 6 மணிக்கு எல்லாரும் ட்ரெயிலர் கட்டாயம் பாருங்க. அண்ட் February 4th எல்லாருமே ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கட்டாயம் படத்தை வந்து பாருங்க. அண்ட் நம்புறேன் இந்த படம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை உண்மையில நாங்க பார்த்துனாங்க, எங்க டிரெக்டர் எங்களுக்கு காட்டினவர் ரஷ் பார்த்துனாங்க. உண்மையில நல்லா வந்திருக்குது இந்த படம். ஒரு இவ்வளவு பிள்ளைகளையும் இவ்வளவு திறமைகளையும் ஒன்றிணைத்து ஒரு மனத்தியானத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், நாங்க உண்மையை யோசிக்க வேண்டிய ஒரு கான்செப்டை தர்ற மாதிரி இந்த படம் வடிவா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இதுக்கு எங்களோட ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் தங்களோட மேக்சிமம் தங்களோட ஸ்கில்லையும் தங்களோட டேலண்டையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அனைவரும் வாங்க, கட்டாயம் உங்களுக்கு பெரிய ஊக்குவிப்பை தாங்க, இந்த பிள்ளைகளுக்கான ஆதரவை கொடுங்க, தொடர்ந்துமாக நாங்க இதை செய்யணும். இந்த படம் உண்மையில திரைப்பட கூட்டுத்தாபனத்துல உண்மையில ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. அது ஒரு பெரிய ஒரு நினைக்கிறேன். இந்த டிரெக்டருக்கு நாங்க தேங்க் பண்ணணும். உண்மையில அதுக்கு வடிவாத ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கு. அப்போ ஒரு வரலாற்றுல கால் பதிக்கிறதுக்கு எங்கேயோட நாங்க கட்டாயங்களை பதிவு செய்ய வேண்டிய அவசியம். அந்த வகையில இந்த படம் உண்மையில ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது.